மதுராங்கத்தில் முதலாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது எங்களுடைய கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் மேடையிலே தோன்றி தங்களுடைய கருத்துக்களை பகிரங்கமாக தெரிவித்தார்கள். கட்சியில் அப்படி இருக்குதா? இன்றைக்கு நான் வருகின்ற பெயரை பார்த்தேன், பத்திரிகை பார்த்தேன். காங்கிரஸ் திமுக கருத்து வேறுபாடு. காங்கிரஸ் கட்சி சேர்ந்த பொறுப்பாளர் பேசுகிறார், ஆட்சியிலே பங்கு வேண்டும், எங்களுடைய அடிப்படை உரிமை. கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த 10 நாட்களாக பத்திரிகையில் வருகின்ற செய்தி இதுதான், ஊடகத்தில் வருகின்ற செய்தி. காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு விட்டது, வார்த்தை போர் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது, கூட்டணியில் விரசல் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ஆக வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்குமா இல்லையா என்ற கேள்வி மக்களிடத்தில் எழுப்பிவிட்டது. எல்லா துறையிலும் ஊழல், கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், எல்லா துறையிலும் தடையில்லாம நடக்குது. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? ஆக இன்றைக்கு மக்கள் எண்ணுவதெல்லாம் ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்தில் அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆட்சியை அதிமுக கட்சியால் மட்டும்தான், அதிமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் வெற்றி பெற்று அதிமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். எங்களை எதுக்க துணிவு இல்ல, திராணி இல்ல, தெம்பு இல்ல. நாங்க சவால் விட்டேன், பல முறை சவால் விட்டேன். ஸ்டாலின் அவர்களே, நீங்களே ஒரு மேடை போடுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 10 ஆண்டு காலம் நாங்கள் செய்த சாதனைகளை மக்களிடத்தில் எடுத்து சொல்கிறோம். காலத்திலே சந்திக்கலாம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்க தலைமையில ஏற்பட்ட பிறகு தமிழகத்துக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தீர்கள், அதனால் மக்களுக்கு என்ன நன்மை கிடைத்தது என்று நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். மக்கள் நடுநிலையோடு இருந்து தீர்ப்பை வழங்கட்டும் என்று சொன்னேன். இதுவரைக்கும் பேச்சு மூச்சே இல்லை, பேசவே முடியாது. பேசுவதற்கு எந்த சரக்கும் இல்லை. அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு வலிமையான கட்சி, சிறப்பான ஆட்சி செய்த கட்சி. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்களுக்கு ஒரு பொற்கால ஆட்சி கொடுத்தது. திமுக அப்படியா கொடுத்தது? ஊழல் நிறைந்த ஆட்சியாக தமிழகத்திலே மக்கள் பார்க்கப்படுகிறார்கள்.